ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஆகுது நம்ம. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம், அதாவது மாசி மாதத்தோட 15 நாளும் பங்குனி மாதத்தோட 15 நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதில் நிறைய இடங்களில் கும்பமேளாவில் மாசி மகம் வரப்போகுது. அப்போ ஸோ சொல்கிறேன், இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ பொதுவாகவே இந்த மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா புனித நீராடுவது, அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சையாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில். ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி வருதுங்களா. இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும், ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும். ஸோ இன்னொரு என்ன விசேஷம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனி பயிற்சி வருது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு விஷயம். சனி பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பலன்களை பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தில் வேறு என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. சஷ்டி திதியும் வருது, கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு வருது. ஸோ அன்றைக்கி முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. 6ஆம் தேதி வாஸ்து நாள். ஆனால் அன்றைக்கி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமியும் வருதே, வாஸ்து நாள் வருதே, நீங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது. ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துவில் ஒரு ஐதீகம். ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இப்போ 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க நல்ல தசபுத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வாஸ்து பூஜை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து 12ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க. அந்த மாசி மகத்தை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்தது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது, முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மகத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி பௌர்ணமியாகவும் வரும் வர. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது, முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மக குளத்தில் வந்து புனித நீராடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம், ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, மாத ராசி பலன்கள், அடுத்து வார ராசி பலன்கள் போட போகிறோம், வார ராசி பலன்கள், இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். ஒரு 20% வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதக பலன் தான் நமக்கு வந்து நடப்பு தசாபுத்திகளை வச்சு சொல்கிறது. அதுதான் வந்து 100% நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் பாதகமான தசை நடக்குது, பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ அடுத்தது செவ்வாய், இவர் கடக வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிலையில் மிதுன வீட்டில் போயிட்டுருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போவார். ஸோ அது நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம். அடுத்து சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போடும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் 15 நாள், அதாவது மார்ச் 15 வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார். ஏன்னா மாசி மாதம் இல்லையா, மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார். 15 நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அடுத்து சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார். ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு
ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 8ஆம் ராசி. பொதுவாக 8ஆம் இடம் அப்படின்னாலே ஆராய்ச்சி பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி துறையில் இருக்கிறவங்க அதிகமாக யாரும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அதேமாதிரி இந்த புலன் விசாரணை நடத்துகிறாங்க பார்த்திங்களா, அதாவது ஒரு இடத்துல வந்து ஆழமாக வந்து அதில் சிந்தனை பண்ணி ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் யார் அதிகமாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான். அது மாதிரி நிறைய ஆளுமைகள் பிறந்தது விருச்சிக ராசி தான். இந்த குவாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கோபம் அதிகமாக வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முருகன் பக்தர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசி தான். ஏன்னா ராசிநாதன் வேறு செவ்வாய் இல்லையா, செவ்வாய்னா நமக்கு ஆன்மீகத்தில் முருகன். ஸோ முருகன் வழிபாடு அதிகம் பண்ணுவாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் கெட்டு போகக்கூடாது. ராசிநாதன் 8ஆம் இடத்துல கெட்டு போகிறது இல்லாமல் அது ஒரு பகை வீடு வேறு. புதன் வீடு செவ்வாய்க்கு ஒரு பகை வீடு. ஸோ 8ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் இருந்தாலும் ஒரு இடமாற்றமோ இல்லை தேவையில்லாத அலைச்சல், அது ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிக்கணும்னு நினைப்பீங்க, அது இன்றைக்கி முடிக்க முடியாது, ஒரு 2 நாள் 3 நாள் டிலே ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்குது ராசிக்கு. ஸோ குருவோட பார்வை இருக்கும்போது என்னதான் நான் சொன்ன அந்த 1-2 நெகட்டிவ் இருந்தாலும் குருவோட பார்வை வந்து அதை பாசிட்டிவாக மாற்றிடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்துல சனியும் சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா சூரியனே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தை சூரியனையும் பார்த்து 10ஆம் இடத்தை 10ஆவதுக்கு ஜீவனக்காரன்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் பார்க்குறாரு. சனி பகவானும் 7ஆம் இடம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பிஸ்னஸ் இந்த மாதம் நல்லாயிருக்கும். அதாவது என்ன மாதிரி ஆகும்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் இடம் வலுவாகும் போது வெளியூருக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை சில பேர் ட்ராவல்லே இருப்பாங்க பார்த்தீங்களா, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ட்ராவல்லே இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு கலெக்ஷனில் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போயிட்டார் இல்லையா, 8னா மறைவு ஸ்தானம், 8னா வெளியூர் மறைவு, இதெல்லாம் சொல்கிறதா. வெளியூர் போய் பிஸ்னஸ் பண்ணுறது, வெளியூர் வருமானம் விடுறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு சுக்கிரன், புதன், ராகு, மார்ச் 15க்கு அப்புறம் சூரியன், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. 5ஆம் இடம்ங்கிறது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான். 5ஆம் இடமும் 9ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்துல யாரெல்லாம் வரா, இந்த துலாம் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்துடுறார். 5ஆம் இடத்துக்குள்ள 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 11ஆம் வீட்டு அதிபதி புதன், அவரும் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதியும் வந்துடுவார். சூரியனும் பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு அப்புறம் வந்துடுவார். ஸோ அப்போ இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த கிரகச்சேர்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்கள ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா புகழை சொல்கிறது. 5ஆம் இடம் தான் புகழ், ஆசை, அதாவது அந்தஸ்துன்னு சொல்கிற இடம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களோட பார்ட்னர்னால, அதாவது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனால் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து பொதுவாகவே வந்து மனைவிக்காரன், அதாவது கலத்திரக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். விருச்சிக ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல வந்து உச்சமாயிட்டாரு. அப்போ மனைவியால் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க பெண்களாக இருந்தாங்கன்னா கணவன் மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதம் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, அதாவது பார்ட்னருக்கும் நல்லாயிருக்கும். 11ஆம் இடம்ங்கிறது தன்னோட மூத்தவங்க சொல்கிறது, அண்ணன் அக்கா சொல்கிறது, அந்த கிரகமும் 5ஆம் இடத்துல வந்துருக்கு. அப்போ தன்னோட மூத்தவர்கள்னாலும் ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே மாதிரி செய்கிற தொழிலில் லாபம் உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கு சொல்லிட்டேன். அப்போ அடுத்து என்ன, தொழில் செஞ்சால் லாபம் வரணும். அப்போ அந்த லாபஸ்தானாதிபதியும் போய் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியை எந்தெந்த கிரகம்லாம் பார்க்குதுன்னு பார்ப்போம். விருச்சிக ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவானோட பார்வையினால் ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் குரு பகவானோட பார்வையினால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் நடக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் சனி பகவானால் ஒரு மைனஸ் நடந்தாலும் குரு பார்வை வந்து புனிதப்படுத்திடும். இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்து வந்ததே தெரியாத மாதிரி சால்வ் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரினான சுச்சுவேஷன் தான் நான் சொல்கிறது. ஏன்னா சனி பார்க்குறப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் குரு பார்க்கும்போது அந்த பிரச்சனை சொல்யூஷன் ஆகிடும், ப்ளஸ் நல்ல முடிவாகவும் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதம் பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சூப்பராக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனால் முக்கியமான டிசிஷன்ஸ் மட்டும் இந்த மாதம் எடுக்க வேணாம். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த மாதம்.
புதுசாக ஏதாவது பண்ணுறேன், இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை புதுசாக ஏதாவது ஜாபுக்கு போகிறேன்னா அது இந்த மாதம் வேணாம். ஏன்னா 6ஆம் அதிபதியாகவும் வருவார் செவ்வாய். அப்போ 6ஆம் அதிபதி 8க்கு போகக்கூடாது. 6ஆம் அதிபதிங்கிறது வேலையை சொல்கிறோம். ஸோ வேலையிலே ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு உண்டு. நம்ம போய் சேரக்கூடாத ஒரு வேலையை சேர்ந்துடும். அது நமக்கு நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் முக்கியமான டிசிஷன்ஸ் நான் சொல்கிற மாதிரி அதையும் மீறி வேறு வழியில் எடுத்தே ஆகணுங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்கள். பொதுவாக இதுதான் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம சொல்ல வேண்டியது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லையா, புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது படிப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே புதனுக்கு வந்து ஒரு சுபகிரகம் 5ஆம் இடத்துக்கு வர்றது விசேஷம். ஸோ அப்போ இந்த மாதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ விருச்சிக ராசி பிள்ளைங்க இந்த மாதம் அதிக மார்க் எடுக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசியும் குரு பார்க்குறாரு இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது மர்மஸ்தானம், 8ஆம் இடம்ங்கிறது விபத்து ஸ்தானம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா விருச்சிக ராசிக்காரவங்க உங்கள் மர்மஸ்தானங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா கண்ணு பல்லில் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தையும் பார்க்குறாருல, 2ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கும்போது 8ஆம் இடம்ங்கிறது நான் சொன்னதே மர்மஸ்தானம், 2ஆம்ங்கிறது கண்ணு பல்லு. ஸோ நான் சொன்ன இந்த 2 இடங்களில் ஏதோ ஒரு சின்ன மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் கோவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போது கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டமம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் 8ஆம் இடம்ங்கிறது ஒரு விபத்து ஸ்தானம்னு சொல்லிடுங்க. ஸோ அப்போ அந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம். அது இல்லாமல் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம், பொது பலன்கள் போட போகிறோம், ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். அதை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போகுது. மூல நட்சத்திரம் போன கல்யாணம் பண்ணால் மாமனார் காவாதுங்கிறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம், பயிற்சி பலன்கள் போட போகிறோம், அடுத்தடுத்து மாத பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.